श्री शिवशंकरा देवने श्री शिवशंकरा देवने महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि Takitadom, takitadom, trikutagitadini kitadom, jagadom, tajagadom, tatagudiku jagadom, tajagadom, tatagudiku jagadom, takitadom, takitadom, trikutagitadini kitadom. Nandini nandita vedini vishwavinodini nandinute, girivaravidya shirodini vasini vishnu vilasini vishnunute. Shiti Kanta Kutumbini Bhuri Kutumbini Bhuri Krite Jaya Jaya He Mahishasuramardini Ramyakapartini Shailasute Suravaravarshini Durgaradarshini Durmukhamarshini Harsharate. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. படைத்தல் பிரம்மா, காத்தல் மகாவிஷ்ணு, அழித்தல் சங்கரன். இவை சனாதன தர்மம் சொல்லும் 3 மாபெரும் தெய்வீக தொழில்களை இயக்குகின்ற செலஸ்டியல் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆனால் ஹயக்ரீவன் என்ற அசுரனை அழித்து வேதங்களை மீட்க மச்சாவதாரம், ஹிரண்யாட்சன் என்ற அசுரனை அழித்து பூமாதேவியை காக்க வராக அவதாரம், ஹிரண்யகசியப்புவை அழித்த நரசிம்மாவதாரம், ராவணனை வதம் செய்த ராமாவதாரம், 21 தலைமுறை க்ஷத்ரிய வம்சத்தை அழித்த பரசுராம அவதாரம், மண்ணின் பூமாரத்தை குறைக்க கிருஷ்ணாவதாரம். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட யுகம் தோறும் நான் அவதாரம் எடுப்பேன் என்று கூறுகிறார். தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை அழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது அழித்தல் தொழிலை பொறுப்பேற்று நடத்தும் சங்கரன்தானே அந்த தருணங்களில் இந்த பூமியில் பல அவதாரங்களை எடுத்திருக்க வேண்டும். மாறாக காத்தல் தொழிலை செய்கின்ற மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? பகவத்கீதையில் கிருஷ்ணர் ருத்ரானாம் சங்கர சாஸ்மி அப்படிங்கிறார். அதாவது 11 ருத்ரர்கள் இருக்கிறாங்க. அழிக்கும் தொழிலை செய்வதற்காக சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஹோலி ட்ரினிட்டின்னு ஒன்று இருக்குது. ஹோலி ட்ரினிட்டின்னா என்ன? இப்போது எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ். இது இல்லாமல் எர்த்துன்னு ஒன்று இருக்குது. உங்கள் வீட்டில் ஒயரிங்கெல்லாம் பண்ணி ஒரு இது கொண்டு போய் பூமிக்கு அடியில் விடுவாங்க, அதான் எர்த்துன்னு சொல்கிறது. அது மாதிரி இந்த எர்த்துன்றது பிரம்மா. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து சங்கரன் அண்ட் நாராயணன். கச்ச பகவான் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் என்ன? சங்கர நாராயண ஆத்ம ஏவ. சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் யாரோ அவன் தான் பகவான். அப்போ அந்த 3 பாசிட்டிவ் நெகட்டிவ் எர்த் இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் சங்கரன் நாராயணன் பிரம்மான்னு 3 எனர்ஜிஸ் இருக்குது. இந்த 3உடைய
ஒரு சம் டோட்டல்னுவாங்கல்ல, இந்த மூணும் சேர்ந்தது எதுவோ அதுதான் சிவன். அப்போ சங்கரன் வேறு சிவன் வேறு. இது நிறைய பேர் ரெண்டையும் ஒன்றா போட்டு குழப்பின்னு இருக்காங்க. அப்படி இல்லை. அதே மாதிரி நீங்கள் அம்பாள்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுவும் நாராயணன்னு ஒன்று தான். கம்சனை அழிப்பதற்காக அவன் ஜெயிலில் போட்டு தேவகி எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தபோது முதல்ல வந்தவள் அம்பாள். அவள் ஆகாசத்தில் போய் நான் கிடையாதுடா உன்னை அழிக்கிறதுக்கு வந்தவன் பறந்துட்டான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டான். அதனால் அம்பாள் என்பதும் நாராயண ஸ்வரூபம் என்பதும் ஒன்றே தான். அதனால் உலகத்தில் ஏகன் அநேகன். ஏகன் அநேகன்னா என்ன? ஏக் அநேக், ஒன்று பலவாக. ஒன் லுக்ஸ் லைக் மெனி அப்படின்னு அர்த்தம். சின்னதாக சொல்லிட்டேன். ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் மைக்கு, அதுதான் லைட்டு, அதுதான் ஃபேனு, இன்னும் சொல்லப்போனால் அதுதான் ஹீட்ரு, அதுதான் ஏர் கண்டிஷன், அதுதான் குக்கர். உலகத்தில் ரெண்டாவது விஷயம் இல்லை. ஏகைவ சத்தியம், ஒரே சத்தியம் இருக்கிறது. அது பல்வேறு காரண காரியங்களுக்காக இந்த உலகத்தில் பலவிதமான வடிவங்களில் வருகிறது. அதனால் ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோன்னு. ஒரு பேர் இதுவும் இல்லை, அவனை தான் நம்ம சாஸ்திரநாமம் சொல்லி கும்பிடுறோம் அப்படின்னு. இப்போ ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் உற்றார் யார் அயலார். அவனுக்கு பேர் ஏது, ஊர் ஏது, அவனுக்கு வேண்டியவங்க யார், வேண்டாதவங்க யார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை அல அப்படின்னு. அதில் நமக்கு இப்போ மைக் வேணும், காதில் மாட்டிக்கிட்டேன், லைட் வேணும் போட்டிருக்கிறோம், ஃபேன் வேணும் போட்டிருக்கிறோம். அது மாதிரி instead of doing research and trying to understand something which is வாசித்து காணோனாதது அப்படின்வாங்க. வாசித்து காணோன்னா இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம் மிக்கு பரந்துள்ள ஜோதியான் புகையின் அழகு இல்லைங்கிறார் திருஞான சம்பந்தர். ஏன், எப்படி, வாட்டு, பட்டு, இஃப் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம். எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கான், எங்கெல்லாம் காட்டு இருக்கோ எல்லா இடமுமே கடவுள் தான். கடவுள் ஈஸ்வர சர்வபூதானம், கடவுள் இல்லாத எதுவுமே கிடையாது. ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோ, கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு யாராவது கேட்குறான்னு, அதுக்கு என்ன பதில்? அதே தான். கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா கொஞ்சம் வாய்ஸ் மாற்றிக்கோ, கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு சொல்லு, தீர்ந்து போச்சு. கேள்வியும் அதுதான், பதிலும் அதுதான். இந்த உலகத்தில் நாம் எல்லாருமே கடவுள் தான். நாம் மாத்திரமா கடவுள்? எறும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளும் கடவுள் தான். ஈவன் கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு கூட வேலைக்கு சாப்பாடு போடுறவன் இருக்கான். அதே மாதிரி ஒரு கூட்டை உடைச்சிக்கிட்டு வரப்போகிற ஒரு இது இருக்கு இல்லையா, பூச்சி, அதுக்கு ஒரு புழுவை முதல்ல போட்டுறான் கடவுள் அந்த கூட்டுக்குள்ளேயே. அப்போ அந்த புழுவை சாப்பிட்டு அது உடச்சிக்கிட்டு வெளியே வருது, அதில் ஸ்ட்ரென்த்து கிடையாது. அதனால் நீங்கள் நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனல்ஸ் எல்லாம் பாருங்கள். இயற்கையில் நிறைய புக்கெல்லாம் இருக்குது. ஹவு தீஸ் திங்ஸ் ஆர், ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி வித்தியாசமாக இருக்குங்கிறதெல்லாம். இந்தியா எந்த ஒரு லேபரேட்டரி சயின்ஸ் எல்லாம் இல்லாத காலத்திலே 84 லட்சம் பிறவிகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. 8.4 மில்லியன் பர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. வெள்ளைக்காரங்க சொன்னாங்க அந்த மாதிரி கிடையவே இல்லை, பாசிபிளே இல்லை அப்படின்னு. இப்போ விஞ்ஞானம் வளர 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 அவங்க அங்கே போய் இங்கே போய் கேமரா தூக்கி அலைஞ்சி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆமாங்க, இவங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் நிஜமாகவே 8.4 மில்லியன் 84 லட்சம் ஜீவராசிகள் உலகத்தில் இருக்குது அப்படின்றத விஞ்ஞானம் பிற்காலத்தில் ஒத்துக்குச்சு. அதே மாதிரி சிக்காகோவுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு இந்தியன் சயின்டிஸ்டோட, அங்கே இருக்கிற சயின்ஸ் மியூசியத்தில் இந்தியன் சயின்டிஸ்டோட படத்தை மாட்டி வச்சுருப்பாங்க, மெட்ராஸ்காரன் தான். அதில் எழுதுகிறாங்க, டெலஸ்கோப்பே இல்லாத காலத்தில் ஆகாசத்தில் இருக்கிற அத்தனை விதமான நட்சத்திரங்கள், அந்த கன்சல்லேஷன் அதெல்லாம் கரெக்டாக சொன்னாலும் இருந்தால் தான். டெலஸ்கோப்பே வரல, அதுக்கு முன்னே இவ்வளோலாம் சொன்னவங்கலாம் நம்மக்கிட்ட இருந்திருக்கிறாங்க. அதனால் நமக்கு புரியாமல் போகலாம். அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் விஞ்ஞானம் வளர்ந்துச்சு, நம்மலாம் அறிவாளிங்கன்ட்டு. நம்ம விட பெரிய அறிவாளிங்கெல்லாம் இருந்திருக்காங்க. உனக்கு இன்றைக்கி டாக்டர்ன்றவன் கம்ப்யூட்டரில் போய் நீ சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் தட்டினாக்கா அது என்ன வியாதின்னு சொல்லும், அந்த கம்ப்யூட்டரே என்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்லும். அதனால் டாக்டர்ன்றது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே இல்லை. கம்ப்யூட்டரே வந்து நீ ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருந்தாவே போகிறேன், டாக்டருக்கு தான் படிக்கணும்னு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஆப்ரேஷன் எல்லாம் கூட இன்றைக்கி மிஷின்களே பண்ணுற அளவுக்கு ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வந்தாச்சு.
அதனால் எவ்வளவோ அட்வான்ஸாக ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் சுஷ்மிதார்னு ஒருத்தர் இருந்தார். என்ன இருந்துச்சு அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த இருக்கிற கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வராக மிகிரர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் மிகிரர் தான். அவர் ஒரு ராஜகுமாரன் பிறந்த உடனே அவன் ஜாதகத்தை பார்த்து சொன்னாராம், இத்தனாவது வயசில் இவன் காட்டு பண்ணி அடித்து சாவான்ட்டு. ராஜாவுக்கு நான் பார்க்குறேன் எப்படி அவன் காட்டுக்கு போனால் தானே காட்டு பண்ணி அடிக்கும்னு சொல்லிட்டு அரண்மனையிலேயே ஒரு கடல் நடுவில் கண்ணாடி மாளிகையை கட்டிக்கிட்டு, கடல் நடுவில் கண்ணாடி மாளிகை காட்டிலே இருக்கக்கூடாது, அந்த பையனை அங்கேயே சொகுசாக வளர்த்துக்கிட்டே இருந்தான். சொன்னான், அந்த நேரத்தில் அவன் சாகலைன்னு சொன்னான், உன் கழுத்து இருக்காதுன்ட்டான். நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, அப்படி தான் நடக்கும்ட்டான். ஸோ அந்த பையன் இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிள் உட்காந்துருக்கான், இந்த மாதிரி ஒரு பில்லர் இருக்குது. அந்த குறிப்பிட்ட நாள் வர்றபோது அந்த பில்லர் அந்த பையன் மேலே விழுது, அவன் செத்துப்பிட்டான். பார்த்தா அந்த பில்லரில் ஒரு என்கிரேவிங்னுவாங்க இல்லையா, ஒரு சிற்பம் அது பண்ணிது. அப்போ காட்டு பண்ணி அடித்து சாவான்னு அவன் சொன்னது நடந்ததா இல்லையா? அதை கரெக்டாக சொன்னார், வராகன்னா பண்ணி. அதனால் மிகிரர் என்றவர் இதை சொன்னதுனால அவர் பேர் வராக மிகிரர் அப்படின்னு வச்சாங்க. இது மாதிரி விஞ்ஞானமாகட்டும் மெய்ஞானமாகட்டும் இதில் வரக்கூடிய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஒரு கடவுளுடைய கிஃப்டில் வர்றது தான். இவனுங்க ஏதோ கண்டுபிடிச்சி கீச்சாருங்கன்னு நீ நினைக்கவே வேணாம். ஒரு ராஜாவுக்கு தங்க கிரீடம் கொடுத்தாங்க யாரோ, அதில் எவ்வளோ கோல்டு கண்டென்ட் இருக்குதுன்னு தெரியணும். அதனால் அவன் என்ன பண்ணான், அவங்ககிட்ட இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு அவனை கூப்பிட்டு இதில் என்ன கோல்டு இருக்குதுன்னு சொல்லி, இல்லைன்னா அவன் கழுத்தை வெட்டிடுவான்னா. இவன் என்னடா பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தண்ணி தொட்டியில் இருக்கான். இவன் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணி கொஞ்சம் வலியுதா, உடனே யுரேக்கா யுரேக்கா யுரேக்கான்னு கத்தின்னு அம்மனமாக நடு ரோட்டில் ஓடுறான். என்னடா நான் ராஜா கேட்ட கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த க்ரௌன் கோல்டு க்ரௌனுடைய இதுக்கு எவ்வளோ வாட்டர் வெளியேடுதோ அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தியரிக்கு வந்தான். அது சரி, இப்படி தான் போவியா நீ அம்மனமான்னாங்க. அப்போ தான் அவனுக்கு அம்மனமாக இருக்கிறதே தெரியுது. இப்போ எல்லா மரம் என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே தான் ஆன்மீகம், அதே தான் விஞ்ஞானம். எந்த ஒரு விஞ்ஞான உண்மையும் கூட தான் ஒரு சயின்டிஸ்ட்டு எதையோ கண்டுபிடிக்க போகிறோன்னு நினச்ச எந்த நாய்க்கும் கிடைச்சதே கிடையாது இது வரைக்கும். நீங்கள்லாம் நீராவி என்ஜினை கண்டுபிடிச்சிட்டான்னு தாமஸ் ஆல்வா எடிசன் நினைக்கிறீங்க. அவன் டீ போடுறதுக்காக ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதை சுடு தண்ணி ஊற்றி தட்டு வச்சுருந்தான். அந்த நீராவியில் அந்த தட்டு கொடக்கடான்னு குதிக்கிறத பார்த்த உடனே இவன் நீராவி என்ஜினை கண்டுபிடிச்சான். இதுக்கு ஒரு பவர் இது அப்படிங்கிற மாதிரி. ஜெயதேவன் ஒருத்தர் இருந்தார். அவர் கடவுளை பற்றி கீத கோவிந்தம்னு எழுதணும். பார்க்குறாரு, ஒன்றும் மைண்டில் வரல. சரி நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரேன்ட்டு பாண்டரிபுரத்தில் இருக்கிற சந்திரபாகா நதியில் குளிக்கிறதுக்கு போகிறாரு. போகிற வழியில் பாதி வழியில் அவருக்கு அந்த மைண்டில் வந்துடுது. ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி திருப்பியும் வராரு. அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு திருப்பியும் குளிக்கிறதுக்கு போகிறாரு. குளிச்சுட்டு ஒய்ஃப்கிட்ட அந்த பேப்பர் எழுதி எனக்கு செஞ்சு போச்சுன்னாரு. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து எழுதி பண்ணீங்க பாருங்கன்ட்டு பார்த்தா எழுதி வச்சுட்டு போய்கிறாரு. இப்போ தன்மயம் இழந்த நிலையில் தான் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மெய்ஞான விஷயங்களும் மிகப்பெரிய விஞ்ஞான விஷயங்களும் வெளிப்படுத்தப்பட்டன. அதனால் நம்ம எதுவும் நினச்சின்னுக்கிறோம் அவெல்லாம் பெரிய ஆளுங்கன்னு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு 5 விதமான இதற்கு மெய்வாய் கண்மூக்கு செவின்றோம். இதை நீ 5 பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து அன்னமய கோஷம். கோஷம்னா உடம்பு. இந்த நம்ம சாப்பிட்றோம் இட்லி தோசை எல்லாம், அப்போ இது சோத்துனாலான உடம்பு, அன்னமய கோஷம். நம்ம தூங்கியிருந்தால் கூட நம்ம மூக்கு வேலை செஞ்சு காற்றை பொறுப்புன்னு இழுத்துன்னுட்டு வெளியே விட்டுனுக்குது, அதுக்கு பேர் பிராணமய கோஷம். அதனால் யாருன்னா செத்துப்புட்டா மூக்கிட்ட விரல் வச்சு பிராணம் போயிந்தி அப்படின்வாங்க. செத்துப்புட்டான்னு அர்த்தம், காற்று போயிடுச்சு, பிராணமய கோஷம். நீ தூங்கினுக்கிற அப்போ கூட ரயிலை மிஸ் பண்ணுற மாதிரி, தண்ணியில் முழுகிற மாதிரி, யாரோ ஒன்று கொலை பண்ண மாதிரி, இல்லை நீ யாரையோ கொலை பண்ண மாதிரிலாம் கெட்ட கனவெல்லாம் வருது. அதுக்கு பேர் மனோமய கோஷம், மனதினால் ஆகிற உடம்பு. 4வது விஞ்ஞானமய கோஷம். அந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கும் அதுக்கு அடுத்து வருது இல்லையா, அது ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம்ன்றது என்ன, பிளாங்க் மைண்டு, நேக்கட் மைண்ட், நிர்வாணம் என்று சொல்கிறாங்க இல்லையா, எந்த எண்ணங்களும் இல்லாத ஒரு நிலை. ஸோ இந்த விஞ்ஞானமய கோஷம் 4, ஆனந்தமய கோஷம் 5. இது அதுக்கு டிரான்சிட்டில் போயிட்டு திருப்பி வர்ற போது தான் விஞ்ஞானம் கூட தன்னை வெளிப்படுத்தி கொடுக்குது. இவன் உட்காந்து லேபரேட்டரியில் நோண்டின்னுக்கிற போது இவனுக்கு ஒன்றும் தெரியுதில்லை. இவனுக்கு தெரியாமல் அந்த பிளாங்க் மைண்டுக்கு போகிற போது தான் அந்த கண்டுபிடிப்புகள் உலகத்தில் வெளிவருகின்றன. அதனால் நமக்கு தெரியாத 1000 விஷயங்கள். எதையுமே நீங்கள் பெரிய அளவுக்கு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருந்தால் ஒன்றும் மாட்டாது. நம்ம எல்லாரோட இறைவன் மிகப்பெரியவன்.
அண்ட் அவனுக்கு தெரிஞ்சதில் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்று உற்ற களமடைந்து ஓதுகின்றாள் அப்படின்னாங்க. நான் கற்றுக்கினது கைமண் அளவு தான், கல்லாதது உலக அளவு. சரஸ்வதியை அப்படி தான் சொல்கிறான்ட்டு. எமர்சன் ஒருத்தன் சொன்னோம், ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் அட் ஐ டோன்ட் நோ எனி திங்னா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயந்தான், அது என்னென்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது தான். அப்போது உலகத்தில் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எவ்வளோக்குது, நமக்கு ஆயுசு ரொம்ப கம்மி. என்ன பண்ணணும், ஒரு அன்னப்பட்சிக்கிட்ட தண்ணியும் பாலையும் கலந்து வச்சா அது பால் எடுத்துன்னு தண்ணி விட்டுருமா. அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற அறிவில் நமக்கு வேண்டிய அறிவை மாத்திரம் எடுத்துக்கின்னு தெரியாததை இல்லை வேண்டாததெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட்டுன்னு இருக்க தேவையில்லை. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. இதுக்கு நடுவில் பாதி உடம்பு சரியில்லாமல் போயிடும். மெல்ல நினைக்கின் பிலிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பாலுன் குறுகின்னு தெரிந்து. அந்த அன்னப்பட்சியை பார்த்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டு விட்டுருணும். அதனால தான் ராமகிருஷ்ண மடத்தோட சிம்பிள் என்ன, அன்னப்பட்சி. நல்லது எடுத்துக்கோ, மற்றதெல்லாம் விட்டுடு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் இந்த உலகத்தில் கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற அறிவில் ஒரு குறுகிய பர்சன்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். முழு அறிவையும் கடவுள் கொடுத்துருக்கான் இல்லையா நமக்கு, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா வெப்சைட்டுக்கும் போய் எல்லா நாலேஜையும் நீ படிக்கணும். இத்தனை கம்ப்யூட்டர் நீ தான் படித்த, நீ தான் படித்த, அதில் எல்லா டீட்டெயிலையும் உங்களுங்க தான் யாரோ சம்பளத்துக்கு லோட் பண்ணி விட்டானுங்க வேறு வேறு புக்கெல்லாம் பார்த்து. அப்போ ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற நாலேஜையும் வாய்ஸெல்லாம் உன்னால் படிக்க முடியாதுன்னு சொன்னால், இன்னும் கடவுளுடைய நாலேஜ் இருக்குது இல்லையா, அது ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிசியன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எப்படி புரிஞ்சிக்க முடியும். பரத்வாஜ ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 86 வயசு. அவர் இப்போ படிச்சுன்னு இருப்பார். இந்திரன் அவர்கிட்ட வந்தான், சாமி என்ன பண்ணுறீங்க, நான் அறிவை மாஸ்டர் பண்ணுறேன்னாரு. எவ்வளோ படிச்சுக்கிறீங்க, துவார் இவ்வளோ படிச்சுக்கிறேன், இன்னும் எவ்வளோ படிக்கணும்னு தெரியுமா, தெரியலையான்னு அப்படின்னு நான் பார்த்தா இமயமலையில் இருக்குது படிக்க வேண்டியது. இவர் ஐயோ இப்பயே எனக்கு 86 வயசு, நான் இப்போ தான் இதெல்லாம் படிக்க போகிறேன்னு. அப்போ அவன் சொன்னான், படித்து முடியாது இதெல்லாம், வாசித்து காணோன்னாதுன்னா அதுதான் அர்த்தம். பேசாமல் கண்ணை முடின்னு உட்காரு அப்படின்னு. இவர் கண்ணை முடின்னு அப்படியே தவத்தில் உட்காந்துட்டார். 12 வருஷம் அப்படியே உட்காந்துருந்தார். 12வது வருஷம் இந்திரன் வந்தான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவும் உங்களுக்குள்ளே வந்துச்சு, நீ தாராளமாக இப்போ போகலாம் அப்படின்னா. அதே மாதிரி எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த நாலேஜ் அசிமிலேஷன்ன்றதுக்காக எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜபாலின்னு ஒரு ராஜா, நீங்கள் திருப்பதி மலைக்கு போகிற போது ஜபாலி தீர்த்தம்னு ஒன்று இருக்கும். போகிற வழியில் இல்லை, அங்கேருந்து பாப்பநாசம் போகிற வழியில். அந்த ஜபாலி என்ன பண்ணுறான், ஒரு சாமிக்கிட்ட போய், சாமி எனக்கு அறிவெல்லாம் கற்றுக் கொடுங்கன்னு. அவர் சொல்கிறாரு, இந்த எருது இந்த மாடு இது ரெண்டையும் ஓட்டின்னு காட்டுக்குள்ளே போ, என்றைக்கு இது 1000 ஆயிப்போதா அப்போ என்கிட்ட வா அப்படின்னாரு. அவன் ஒரு கேள்வி கேட்கல, ஒரு ராஜாவை மாடு மேய்க்க சொல்கிறேன்னு கேட்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு எருது மாடை கூட்டுன்னு போனான். 1000 ஆன உடனே வரான். அப்போ அத்தனை தேவர்களும் அவன் எதிரில் வந்துட்டாங்களாம். நாங்கள் சொன்னது நீ அப்படியே ஃபாலோ பண்ணதுனால கண்ணை மூடு, உனக்கு எல்லா அறிவையும் கொடுத்துட்றோன்னாங்க. அப்போ அவனுக்கு எல்லா நாலேஜும் வந்துச்சு. இப்படி தான் உலகத்தில் ஏன் யாருக்கெல்லாம் முழு அறிவு கிடைச்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் படித்து கற்றுக்கினது இல்லை, கடவுளுடைய அருளாலோ இல்லை ஏதோ ஒரு டிவைன் காரியங்களுக்காகவோ கிடைச்ச அறிவு தான் அதெல்லாம். அதனால் நீங்கள் கூட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போகிறோம் இல்லையா. இப்போது ஒரு காலத்தில் மெடிக்கல் சயின்ஸுனால் எல்லாமே அதுக்குள்ளே அடக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை. ஹார்ட்டுக்கு தனி டாக்டரு, கிட்னிக்கு தனி டாக்டரு, கண்ணுக்கு தனி, காதுக்கு தனி, மூக்குக்கு தனி. அதுவும் கண்ணில் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க வேறு, இன்னொரு ஏதோ ஒன்று இருக்குது கண்ணுக்கு பண்ணுறதுக்கு லேசர், அது வேறு. 2-3 நேரத்தில் தான் லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கே இருக்குது. அது தெரிஞ்சவங்களும் 2-3 இப்போ ஸ்பெஷலிஸ்ட் கம்மியாக தாங்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே அது கிடையாது. இந்த கண் ஆப்ரேஷன் வரைக்கும் தான். அது கூட கண் ஆப்ரேஷன் டாக்டருங்களை பண்ணுறாங்க. அவங்க அந்த மிஷின்கிட்ட போயிட்டு ஒன்று வச்சிடறானுங்க. அண்ட் அந்த இது இருக்கு இல்லையா லென்ஸு, அதில் உனக்கு நல்லா தெரியும் உனக்கு கண்ணை வாங்கணுன்றது. இந்த இடத்துல ஊசி போட்டு விட்ருவானுங்க. உனக்கு அப்படியே உட்காந்து அவங்க டாக்டர்லாம் பேசுறது பழகிறதெல்லாம் நீ பார்த்துனே உட்காந்து இருக்கலாம். பிரளயம் வரும்பொழுது உலகில் உள்ள எல்லா ஜீவன்களும் சிவனை சென்று அடைகின்றார்கள். சிவனும் விஷ்ணுவும் மட்டுமே உள்ளனர் என்றீர்கள். பித்ரு உலகத்தில் இருக்கும் ஆன்மாக்களும் பூ உலகிற்கும் பித்ரு உலகிற்கும் நடுவில் உழன்று கொண்டிருக்கும் துர்மரணம் சம்பவித்த ஆன்மாக்களும் சிவனை அடைந்து விடுமா? சிவனை அடைவதுன்னு ஒன்றும் கிடையாது. ரொம்ப பேர் இதெல்லாம் குழம்பியிருக்கான். இந்த சினிமாலாம் பார்த்துப்புட்டு
சிவங்கிட்ட உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொன்னால் டொங்குன்னு அப்படியே சூலத்தோடு வந்துடுவார் சிவன். அப்படிலாம் கிடையாது. சிவனை அடைவதுன்றது இல்லை, அறிவதுன்னு இருக்கு. ஏன்னா அதே சிவன் தான் உங்கள்கிட்ட உட்காந்து இருக்கான். ஈஸ்வர சர்வபூதானம் என்ற நிலையில் எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தார் வள்ளலார். உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சிவன் தாங்கிறாரு. அவர் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி எனக்குள்ளேயும் இருக்கிறாரு. இப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு? எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின, எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாருங்கிறார். அப்போ சிவனை அடைவது என்று ஒன்று இல்லை, அறிவதுன்னு ஒன்று இருக்கு. அப்போ அந்த அறிவதற்கு நீ என்ன செய்ய வேண்டியிருக்கும்? இந்த உடம்பு பொய், இந்த உடம்பு வந்து ஒரு கோயில் மாதிரி, ஒரு கண்டென்ட்டு, இது கண்டெய்னரு, இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜோதி இருக்குது, அதுதான் ஆத்மான்னு சொல்லக்கூடியது அப்படின்ற ஆன்ம விசாரத்தில் இறங்க வேண்டியிருக்கும். அதுக்கு பின்னால் ஒரு அமைதிக்கு போகணும். சும்மா இரு சொல்லறங்கிற மாதிரி இந்த லௌகிக விசாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை விடணும். அதுக்கப்புறம் அன்ன விசாரம்னா இட்லி சாப்பிடலாமா புண்ணாக்கு சாப்பிடலாமான்னு அதை விடணும். ஆத்ம விசாரத்துக்கு போகணும். ஆத்ம விசாரத்துக்கு போயிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயமே அப்படிங்கிற மாதிரி நிறைய தவம் செய்கிறவங்களுக்கு உள்ளிருந்து ஒரு இது வருது, ஜோதி வருது, அதுதான் நமச்சிவாயம்ன்றது. அப்போ நீ சிவன் ஆகலாம். நீ இந்த இதுக்கு பேர் தான் தவம். தவம்ன்றது இந்த உலகத்திலேயே இருக்கிறது தான். இந்த உலகத்தில் வர்ற மானம் அவமானம், நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது தான். எதை விட்டும் ஓட முடியாது, ஒதுங்க முடியாது. இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்தில் துன்பம் உருவான் இலன். எந்த சந்தோஷத்தையும் எவன் தேடலையோ அவனுக்கு எந்த கஷ்டமும் உலகத்தில் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அதனால் நன்றே வரினும் இதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன், உனக்கே பரம்தான் ஆன்மீகம். இப்படி எல்லாத்தையும் விட்டுவிட்டு சுகம் சோகம் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் விட்டு அப்படியே எவன் உட்கார்றானோ அவனுக்கு உள்ளுக்குள்ளுகிற ஜோதி இல்லையா, அது 6 சக்கரங்குது நம்மக்கிட்ட. அது 4வது இடத்துக்கு வந்தால் முருகர் வராரு. 1 2 3 4 இந்த இடத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அம்பாள் இருக்கா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிவன் இருக்கான். இந்த இடம் இல்லையா, இது ஒரு ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சுன்னா அதனுடைய பிளாக் பாக்ஸ் அப்படின்னு தேடுவாங்க. இந்த ஏரோப்ளேன் எப்போ புறப்பட்டுச்சு, எப்படியெல்லாம் பறந்துச்சு, எந்த இடத்துல எதனால் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்றது அந்த பிளாக் பாக்ஸில் இருக்கக்கூடிய பதிவுகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி உன்னுடைய எத்தனையோ பிறவி நீ எடுத்து எடுத்து இழைக்கிற போது அதில் கிடைச்ச வாசனாதிகள்ன்றாங்க இல்லையா, அனுபவங்கள், அது பூரா உனக்கு இந்த இடத்துல இருக்குது. இதுதான் திருநீலகண்டம்னு சொல்கிறது, எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இந்த இடம்தான் அம்பாள்னு சொல்லக்கூடிய பராசக்தி. இந்த 4 முருகனுடைய அருளால் பராசக்திகிட்ட வரணும். அப்போது உன்னுடைய வாசனைகள், வாசனைனா ஸ்மெல் இல்லை, மெமரிஸ், அதெல்லாம் ஒவ்வொன்றா உனக்கு தெரியும். எந்த பிரிவு எடுத்த, என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்க, அதுக்கு என்ன பரிகாரம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வழியெல்லாம் இருக்குது அந்த இடத்துல. பிளாக் பாக்ஸில் இருக்குது, மெமரி சிப் மாதிரி. அது நீ கலந்துட்டேன்னா அம்பாள் ஒன்று சிவங்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பான். ராமலிங்க வள்ளலார் இருந்தார். அவர் முதல்ல கந்த கோட்டத்தில் இருக்கிற முருகனை பிடிச்சார். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலமோங்கு கந்தவேலே அப்படின்னு முருகனை பிடிச்சி அவங்க பாடின்னு இருந்தார். அதுக்கப்புறம் முருகன் என்ன பண்ணார், அவரை கொண்டு போய் திருவொத்தியூரில் வடிவுடையம்மன் கிட்ட சேர்த்தார். அங்கே வடிவுடைய மாணிக்க மாலையெல்லாம் பாடிட்டு உட்காண்டிருந்தார். வீட்டுக்கு லேட்டாக போனதுனால திண்ணையில் படுத்துக்கிட்டார். வடிவுடையம்மனே இவருக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தா. மறுநாள் காத்தால் அவங்க அண்ணி, என்னப்பா பசியாக இருப்பியான்னா, இல்லையம்மா பாரு நீ எனக்கு சாப்பாடு, அண்ணி வடிவத்தில் வந்து கொடுத்துருக்கார். பார்த்தா அது கோயிலில் இருந்து வந்த பிரசாதம் அந்த அம்மா கொண்டாந்து கொடுத்துக்கிறா வடிவடமை. அந்த அனுபவம் அது. அதுக்கப்புறம் இங்கேருந்து நேராக சிதம்பரம் போகிறார். சிதம்பரம் போகாமல் இருப்பேனும் அப்படின்லாம் பாடிக்கிட்டு அவர் அந்த அழகெல்லாம் ரசித்து பாடிக்கினேங்கிறாரு. அதுக்கப்புறம் வடலூருக்கு வந்து சேர்றார். சிதம்பரம் வடலூரில் கிட்ட தான். வடலூரில் வந்து ஆரம்ப காலத்தில் அவருக்கு வேண்டிய சில டிவோட்டிஸ் வீட்டில் தங்குறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சத்திய ஞான சபை பஞ்சகாலமாக இருந்ததுனால கஞ்சி தொட்டி ஒன்று அணையாக எடுப்பு வச்சு எல்லாருக்கும் கஞ்சி கொடுக்கறது, இந்த மாதிரி அவருக்கும் சோதனைகள்லாம் வந்துச்சு. அவர் மேலேயும் கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஆறுமுக நாவலர்னு ஒருத்தர் ஸ்ரீலங்காவில் கூட்டின்னு வந்து இவர் பாடுறது திருவருப்பா கிடையாது மறுப்பா அப்படின்னாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் பார்த்தாரு, அவர்கிட்ட வேலைக்கு சம்பளத்துக்கு இந்த ஐரே அவரை மதிக்கலை. அவர் வேலைக்கு வச்சு இந்த ஐரு உனக்கு என்ன தெரியுன்ட்டான் கட்சியில். அதனால் ஒரு மனுஷன் வந்து போய்
நான் வந்து போகிறேன், கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னார். நான் வந்தேன், ஆனால் யாரும் வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. இத்தனைக்கும் அவர் சாதாரண ஆள் இல்லை. 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி. 7 திரைய விலைக்கு எனக்கு சாமி என்ன மாதிரி அனுபவம் கொடுத்தாரு. நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி. ஐயோ சாமி அறிவாரடிங்கிறார். எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா அந்த நேரத்தில் நடராஜர் தான் எனக்குள்ளே இந்த ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஜோதி மலை உண்டாச்சுதடி, ஜோதியில் ஒரு மலையை பார்த்தேன் நான். இந்த மாதிரி பல்வேறு அனுபவங்களை சொல்கிறாரு. அண்டு எல்லா அனுபவங்களும் அவருக்கு கிடைச்சது. ஆனால் அவர்கிட்ட இருந்தவங்கள அவரை இந்த மாதிரிலாம் அளவச்சிட்டானுங்க. அதனால நான் போகிறேன் கடையை கட்டிட்டு அவர் போய் ஜோதியில் கலந்துட்டார். இதுதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அவர் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தார். இத்தனைக்கும் அவரை நடராஜரே கூப்பிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லி திருத்துன்றார். பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார். பேயும் பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஜனங்கள்லாம் அச்சின்னு சாவறானுங்க. நீ என் பிள்ளை ஆதலாலை செயலை விரைந்து புரிகை என்று இட்ட குருவே. நீ என் பிள்ளை போய் எல்லாருக்கும் புத்தி சொல்லி அடிச்சுக்க வேணாம்னு சொல்லு. மதத்து பேரால் அடிக்கக்கூடாது, ஜாதி பேரால் அடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறார். இவர் பயப்படுறார். நான் ஒரு வெள்ளை துண்டை போத்தின்னு உட்காந்துக்கிறேன், நான் சொன்னேன் யார் கேட்பாங்க இவ்வளோ பெரிய உலகத்தில் அப்படின்றாரு. இப்போ கடவுள் சொல்கிறார், அஞ்சலை அஞ்சலை யாம் அருளொளி தருகின்றோம், இக்கோணை மாநிலத்தவன் என்னையே குறிக்கோளாய் கொள்வர். இந்த ஜனங்கள்லாம் நீ சொன்ன ஏற்றுக்கிற மாதிரி நான் பண்ணுறேன்டான்ட்டு ஒரு அப்பயும் பயந்து நிற்கிறாரு. இப்போ கடவுள் கோவம் வருதான். ஆணை ஆணை அப்படின்றாரு. நான் ஆணை வச்சு சொல்கிறேன் போடான்னு. இப்போ இந்த அளவுக்கெல்லாம் கடவுள் ரெடி பண்ணி ஒரு ஆளை அனுப்புகிறார் உலகத்தில். இறைவனாலே வருவிக்குள் விட்டேன்றார். ஏன்னா கடவுள் தான் இந்த உலகத்தில் வர வச்சாருன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய மிஷன் ஃபெயில்டு. அதனால் போகிறோம்பா, இன்னொரு நேரம் வரட்டும், அப்போ நான் வரேன்னார். எல்லோரும் அப்படி தான். புண்டி மகான் எவ்வளோ பெரிய ஆள், அவர் கூட சொன்னார், படியளக்க வந்தோம்பா, கோணி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைப்பா, கடையை கட்டிட்டு கைலாசத்துக்கே போயிடுறோம்பா அப்படின்னாரு. தனி மனித அகங்காரம்ன்றாங்க இல்லையா, அது இதனால் ஆன்மீகம் கூட இன்றைக்கி அடுத்தடிக்கு போகாமல் அப்படியே ஒரு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எத்தனையோ பேர் வந்தாங்க, யாராலையும் இதெல்லாம் மாற்ற முடியாத ஒரு சூழல்கள் இருந்தது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. வாட் நெக்ஸ்ட்ன்றது கடவுளுடைய நிர்ணயத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எத்தனையோ பேர் உலகத்தில் வந்தாங்க. ஒரு இயேசு வந்தார், ஒரு புத்தர் வந்தார். இது ஒரு சினிமா பாட்டு கூடாது. இயேசு வந்தார், புத்தர் வந்தார், ஆனால் மானிடர் திருந்தவில்லை. இங்கு ஊமைகள் தூங்கவும் உண்மைகள் உங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். இது மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இன்னைக்கு இயேசு வந்துட்டு போய் 2000 என்ன வருஷம்டாப்போ 2025 ஓடிச்சு. அதுக்கு முன்னால் முகமது நபி 1400 1500 வருஷம் ஆகிப்போச்சு. இந்து மதம் வேத காலத்திலேருந்து ஆரம்பித்து பார்த்தா 5000 வருஷம் தாண்டிடுச்சு. ஸோ எத்தனை பேர் வந்தாங்க. யாராலாவது இந்த உலகத்தை வந்து ஒன்று பண்ண முடிஞ்சுதா, மாற்ற முடிஞ்சுதா? இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபோட்டோ, அவங்க சிலை இதெல்லாம் வச்சு அடிச்சுக்கோணுங்க. அவங்க எதை வாழ்க்கையில் கடைப்பிடின்னு சொன்னாங்களோ அதை கடைப்பிடிக்கவே மாட்டாங்க. இவனை பொறுத்து மாத்திரம் ஒரு மகான் இல்லை கடவுளுடைய வடிவம்ன்றதெல்லாம் ஒரு பொம்மை, ஒரு காகிதம், ஒரு அட்டை, கேலண்டரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும். இதுதான் ப்ராப்ளம். விவேகானந்தர் இருந்தார், பெரிய அறிவாளி, யார் இல்லைன்னாங்க. ஆனால் அவர் பீடா போடுவார். இந்த பெங்காலிங்கெல்லாம் பீடா போடுவாங்க. அதனால் அவர் என்ன சொன்னாருன்னு இந்த நாயங்க பார்க்க மாட்டாங்க. ராமகிருஷ்ணர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம், என்னங்க நீங்கள் தான் விவேகானந்தரை மெச்சிக்கணும், அந்தால் பாருங்கள் பான் பீடாலாம் போடுறான்னாங்க. இப்போ அவர் சொன்னாராம், அவன் வாய்க்குள்ளேன்னா போதுன்னு ஏன்டா பார்க்குற, அவன் வாயிலேருந்து என்ன வருதுன்னு பாருனாராம். அவன் பீடா சாப்பிட்டா என்ன, புண்ணாக்கு சாப்பிட்டா ஒன்றுங்க என்ன, அவன் வாயிலேருந்து என்ன தத்துவம் வருதுன்னு நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கார். இப்போ விவேகானந்தருக்கு இதுதான் கதி. இத்தனைக்கும் அவர் நல்லா அந்த காலத்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் எல்லாம் பேசிக்கின்னு சிக்காகோவிலலாம் போய் நான் பெரிய அறிவாளி தான் உலகத்தையே ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்தார்.
அதனால் பல மகான்கள் வருகிறாங்க உலகத்தில். வாழையடி வாழைன்னு பேர், ஒரு வாழை அதுக்கு ஒரு வாழை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் யாரையும் உண்மையாக நம்புறதும் இல்லை, அவங்கள ஃபாலோ பண்ணுறதும் இல்லை, அவங்க சொல்கிறத கேட்குறதும் இல்லை. ஒரு விவேகானந்தர் இருக்கார், ராமகிருஷ்ணர், அவர்கிட்ட 3 பேர் போனானுங்க. போயிட்டு சாமி எங்களுக்கு நீங்கள் ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னாங்க. அவர் சரிப்பா திராட்சை பழம் சாப்பிடு, பகவத்கீதை படினார் ஒருத்தங்கிட்ட. அவன் எவ்வளோ திராட்சை சாப்பிட்ணும் சாமி, ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிட்ணும் நானும் சொன்னார். உனக்கு சுட்டு போட்டால் கூட ஞானம் வராது, போயிட்டு வான்னு. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்கண்ணா? நான் பகவத்கீதை படினேன், அதை எவ்வளோ தடவை படிக்கணும், எந்த சாப்டர் படிக்கணும் உனக்கு தோணவே இல்லை. உன் மைண்டு திராட்சை சாப்பிட்றது இருக்குது, உன்னுடைய ப்ரியாரிட்டி வேறு, அதனால் உனக்கு ஞானம் கிடைக்காது, போயிட்டு வான்னார். இன்னொருத்தவங்க போனான், ஒன்றும் பேசுகிறவர். அவனை தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு முக்குனார். அவன் அப்படின்னு திணறுன்னு வெளியே எடுத்தான். ஒரு நிமிஷத்துக்கு முன்னே என்ன உனக்கு தோணுச்சின்னு, என் தலையை எப்போ தண்ணியை விட்டு வெளியே வரும்னு நினச்ச சாமி நான். அந்த மாதிரி கடவுளை தவிர வேறு நினைப்பே இல்லாத நேரத்தில் நீ என்கிட்ட வா, அப்போது உனக்கு நான் ஞானத்தை கொடுக்குறேன். நான் 3வது போனவன் தான் நரேந்திரன், பிற்காலத்தில் விவேகானந்தன். நான் கேட்டவுடனே ஆமாம் நீ நான் பேசுகிற மாதிரி நான் உனக்கு கடவுளை காட்ட முடியும் அப்படின்னு நெத்தியில் கை வச்சார். ஒரு எக்ஸ்ட்ரசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் காட்டினார். காட்டிட்டு கையெழுத்துட்டார். இந்த அனுபவம் உனக்கு வாழ்க்கையில் 2 தடவை தான், ஒன்று இப்போ கொடுத்துட்டேன், இன்னொன்று நீ சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னே தான் வரும். மற்ற நாளில் உனக்கு எந்த பவரு, எந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டும் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ போய் ஜனங்க நடுவில் இருந்து ஜனங்களுக்கு வேலை செய்யணும். எப்போ பாரு பங்கி அடிச்ச மாதிரி உட்காந்து தியானத்தில் இருந்தானாக்கா வேலை எப்படி செய்வேன்? அதனால் இந்த பூட்டி சாவி நான் தான் வச்சுருப்பேன் அப்படின்றது. அதனால் விவேகானந்தருக்கு வாழ்க்கையில் 2 தடவை தான் கிடச்சி. அது அவர் ட்ரை பண்ணி கிடச்சிட்டா என்ன ஆகுன்றதுனால அவருக்கு ஆஸ்தமா. அவருக்கு கல்கட்டா கிளைமேட் ஒத்துக்காது. போய் அல்மோரான்னு ஒரு இடங்குது, அந்த இடத்துல அங்கே ஒரு ராமகிருஷ்ணா மடங்குது, அங்கே போய் உட்காந்துருந்தார். அந்த கிளைமேட்டு தான் அவருக்கு சூட் ஆச்சுன்னு சொல்லி, ஒரு மாதிரி ட்ரை வெதர்ன்றதுக்காக. நானும் அங்கே போனேன். அல்மோரா அது நிறைய தடவை போயிருக்கேன் அந்த பக்கம்லாம். அப்போ அங்கே இருக்கிற ஒரே ஒரு சாமியார் தான் இருந்தார். அந்த சாமியார் சொன்னார், உங்கள்கிட்ட யாருன்னா ஆளுங்க இருந்தால் சொல்லுங்கள், எங்களுக்கு இந்த இடத்த ஆசிரமத்தை பார்த்துக்கிறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேன்னுது. இன்றைக்கி அதுதான் நிலைமை. பெரிய பெரிய ஆசிரமங்களில் பெரிய பெரிய இடங்களில் வந்து அந்த மடத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கோ இல்லை அங்கே வாலண்டியர் வேலை செய்யறதுக்கோ ஆளுங்களே கிடையாது. அந்த வகையில் நாமளே பரவாயில்ல பாரு, சின்ன பசங்கள்லாம் ஓடியாடி வேலை செய்யுதுங்க இல்லையா, பெருக்கிறாங்க, மொழுகிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, எல்லாம் வாலண்டியர் தானுங்க. அதனால் இன்றைக்கி ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் இல்லாத எல்லா விஷயந்தான் ஆன்மீகத்தினுடைய பேரால் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர ஒரு நிஜமான ஞானம் தேடுதல் இன்றைக்கி கிடையாது. ஞானம் தேடுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் பவர் இருக்குது, எனக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்து கொஞ்சம் எல்லாம் அட்டடிச்சுன்னு இருக்கேன். வசதி இல்லாதவன் என்ன பண்ணோம், இந்த மாதிரிலாம் போய் காமர்ஸில் மாட்டிக்கூடாது. சும்மா ஒரு கோயில் வாசலில் போய் உட்காந்துக்கோ, மரத்தில் உட்காந்துக்கோ. உனக்கு எவன் பாக்கி இருக்கானோ உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறவன் உன்னை தேடி வருவான், எங்கே இருந்தாலும் வருவான். நீ போய் காட்டில் உட்காந்துருந்தா கூட உன்னை தேடி வந்துடுவான். உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இருந்தால் அவனை தேடி வருவான். அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ என்ன செய்யணுமோ செஞ்சு தொலை. அதை விட்டு திருப்பியும் போய் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டு நீ பண்டடி பிள்ளை குட்டி விட்ட, வீடு வாசல்லாம் விட்ட, பிஸ்னஸ் விட்ட, வந்து சாமியார் ஆகிவிட்ட. திருப்பியும் இன்னொரு ஆசிரமம் கட்டுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, அது அட்மினிஸ்ட்ரேஷனில் மாட்டிக்கிறது, கணக்கு எழுதின்னு உட்காந்து இருக்கிறது, இதில் மாட்டிக்கிறது. இதுதான் 190 சாமியாருங்க பண்ணுறாங்க இன்றைக்கி. அதனால் நான் இதிலலாம் தலையிறதே இல்லை, நான் எதிலுமே தலையிறது இல்லை. என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க இது பண்ணிக்கிறோம் அது பண்ணிக்கிறோன்ட்டு. எல்லாருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ்மெண்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது டெபுட்டைஸ், டீசென்ட்ரலைஸ் அண்ட் சூப்பர்வைஸ்னுவாங்க. நிர்வாகத்தை பிரிச்சுடு, வேலையை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துரு, அவங்க ஒழுங்காக செய்கிறாங்களோ அவங்களுக்கே தெரியாமல் பார்த்துக்கின்னு ஒரு கண்ணு வச்சுக்கோ அவங்க மேலே, அவ்வளோதான். இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதனால் நான் என்னை நம்பி இந்த அமைப்பே இல்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். என்னை நம்பி எதுவுமே இல்லை. என்கிட்ட ஃபோன் பண்ணி நான் இது என்ன பண்ணோம், அவங்க வந்துக்கிறாங்க வேணா, இது எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒருத்தருடைய வழிமுறை ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிஜமான ஒரு ஞானி, நிஜமான ஆன்மீகவாதிகள்ங்கிறவங்க ரொம்ப கம்மி. லௌகிகம்தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஆன்மீகத்தில் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மாயிலையும் மாட்டாது இருந்தது கோடிசாமி ஒருத்தர். அவர் எதுவும் கால் பண்ணுறார், ஒரு டிஎஸ்பி அவரை பார்க்குறதுக்கு யூனிஃபார்மில் வந்தான். தாத்தா நான் டியூட்டியில் வந்துக்கிறேன், போய் லீவ் போட்டு மஃப்டியில் வாங்கினார். அந்த கட்ஸு இல்லையா, சொல்கிறதுக்கான கட்ஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. இவர் இருந்தார் இது கோடிசாமி,
சிவபிரபாகர சித்தியோகி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் லௌகிகத்தை தாண்டி வந்தவங்க. இப்போ நாங்கிறேன், நீங்கள் யார் வேணால் என்கிட்ட வந்து பேச முடியுமா? யார் வேணால் வரலாம், என்ன வேணால் கேட்கலாம், நான் உடனே பதில் சொல்லிவிடுவேன். எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு. அதுவும் நீ உட்காந்த இடத்துல நீ இருந்தாளி, அதனால் உட்காந்த இடத்துலேயே உனக்கு கை கழுவு தண்ணியும் உட்காந்த இடத்துலேயே எல்லாம் கொடுத்துட்றோம். எல்லாம் பண்ணுறோம், எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட். உனக்கு சாமி கும்பிடணும், எவ்வளோ நேரம் வேணாலும் கும்பிட்டுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவல். அதாவது எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்தணும். இதுதான் வள்ளலார் சொல்கிறது, எத்துணையும் பேதம் வராது அப்படின்னா. எந்த பார்ஷியாலிட்டியும் இருக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணணுன்னு என்ன பண்ணணும், உனக்கு அவங்கக்கிட்ட எதுவும் வேண்டி இருக்கக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட வர்றவங்கக்கிட்ட நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும், இல்லை வசூல் பண்ணணுன்னா தான் ஓவர் பப்ளிக் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணணும். நமக்கு எதுவுமே தேவையில்லை, நம்மளே வசதியாக தானே உட்காந்துக்கிறோம். அதனால் நமக்கு நீடு இல்லை. வந்தால் எல்லாருக்கும் ஒரே மரியாதை. நம்ம வேலைக்கு தான், நான் எங்கேயாவது போகிறேன், நான் எங்கேயுமே போகிறதில்ல, ஒரு இடத்துல தான் உட்காந்துருப்பேன். அதுவும் இந்த 6 to 8, 8:39 மேக்ஸிமம் உட்காந்துருப்போம். அவ்வளோதான். யார் வேணால் வரலாம், என்ன வேணால் கேட்கலாம். ரொம்ப பர்சனலாக இருந்தால் கூட எழுதி கொண்டு வந்தாக்கா நான் பார்த்துட்டு அதுலேயே 2 வரி எழுதி கொடுத்துருவேன். ஸோ ஐ சிம்பிளிஃபைட் மை வேத ஒர்க்கிங். எனக்கு எதுவுமே தேவைப்படுறது இல்லை. ஆனால் இவ்வளவும் பண்ணி வச்சுருக்கேன் பாரு, அழகாக பண்ணி வச்சுருக்கேன். மரம் நட்டுருக்கேன், சாமியெல்லாம் வச்சுருக்கேன், எல்லா கோயிலும் வச்சுருக்கேன். எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு ஆன்மீகத்தை வச்சுருக்கோம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வழிமுறைகள் இருக்குது. எனக்கு போட்டோம், எங்கே வேணால் போட்டோம் ஒரு ரவுண்ட். ஏன்னா எனக்கு காம்படிட்டரே இல்லையே. எனக்கு உங்கள்கிட்ட எதாவது வேணுன்னா தான் ஐயோ நம்ம வியாபாரம் கம்மியாகிடுன்னு நினைக்கிறதுக்கு நம்ம வேலைக்கு தெரிஞ்சு இருக்கிறோம். எங்கே வேணால் போ, எல்லாரையும் பாரு ஒரு ரவுண்டு. அதுக்கப்புறம் உனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குதுன்ற மாதிரி இருந்தாக்கா நம்மக்கிட்ட வா. எனக்கு என்ன இருக்குது, ஆல் த டைம் ஆன் எர்த். ரமண மகரிஷி இருந்தார். அப்போ அவர்கிட்ட பால் பிராண்டான்னு ஒருத்தன் போனான் 1934. அவன் கேட்குறான், எனக்கு ஞானம் வேணும், நான் என்ன பண்ணோன்ட்டு. அப்போது ரமண மகரிஷி அவனுக்கு என்ன தெரியுமா சொன்னார், எல்லா இடத்துக்கும் போவோம். இருக்கா பாரு, சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா. அதாவது நீ எல்லா இடத்துக்கும் போ, எல்லாரையும் பாரு, எந்த ஒரு ஆள்கிட்ட உன் மனசு ஒடுங்குதோ அந்த ஆள் தான் உனக்கு கைடு. திருப்பியும் நீ என்கிட்ட வரலாம், ஆனால் முதல்ல போய் எல்லாரையும் ஒரு ரவுண்டு பார்த்துவான்னு சொல்லுவார் அவர். What is the most practical course for me to take? அவன் கேட்குறான் யார்கிட்ட, சாமிக்கிட்ட, நான் என்ன வழியை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. Go on with your travels. When you have finished them, think of the various yogis and the holy men you have met. Then pick out the one who makes most appeal to you. Return to him and he will surely bestow his initiation upon you. எங்கே வேணால் போ, எல்லாரையும் பாரு. அதில் கடைசியில் யோசனை பண்ணிப்பார், யார் உனக்கு ஏதோ ஒரு வகையில் உன்னை டச் பண்ணுறாங்கன்ட்டு, உன்னுடைய ஆத்மாவை எங்கே டச் பண்ணுறாங்கன்னு அப்போது அவர்கிட்ட திருப்பி போ, அவர் உனக்கு கைட் பண்ணுவார். I look at his calm profile and admire its singular serenity. But suppose, Your Holiness, that none of them make sufficient appeal to me, what then? நான் கேட்குறான், நான் பார்க்குற சாமியாருங்க யாருமே எனக்கு ஒரு அப்பீல் ஆகலைன்னா நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறான். In that case, you will have to go on alone until God Himself initiates you. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்தால் நீ தனியாகவே உன் பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஆன்மீகத்தில் ஈடுபடு. அப்போ கடவுளே வந்து உனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவார். Practice meditation regularly. Contemplate the higher things with love in your heart. Think often of the soul, and that will help to bring you to it. He gazes benevolently at me. I begin to envy the saintly peace which dwells on his bearded face. I am stirred to ask him impulsively, if I fail, may I then turn to you for assistance? Sri Shankara gently shakes his head. I am at the head of a public institution. இது பரமாச்சாரியர்கிட்ட நடக்கிற டிஸ்கஷன். கேட்குறாங்க, நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு எனக்கு ஆளே கிடைக்கலன்னா பரமாச்சாரியாரே நான் உங்ககிட்ட வரலாமா அப்படின்னு. அப்போ மகாபெரியவர் சொல்கிறார், நான் ஒரு மடாதிபதி, தனிப்பட்ட முறையில் சிஷ்யங்களே அக்செப்ட் பண்ண முடியாது. சொல்லு. I am at the head of a public institution, a man whose time no longer belongs to himself. My activities demand almost all of my time. For years I have spent only 3 hours in sleep each night. How can I take personal pupils? You must find a master who devotes his time to them.
But I am told that real masters are rare and that a European is unlikely to find them. He nods his assent but adds, truth exists, it can be found. Can you not direct me to such a master, one who you know is competent to give me proofs of the reality of higher yoga? His Holiness does not reply till after an interval of protracted silence. Yes, I know of only 2 masters in India who could give you what you wish. One of them lives in Benares, hidden away in a large house, which is itself hidden among spacious grounds. Few are permitted to obtain access to him. Certainly no European has yet been able to intrude upon his seclusion. தேவரா அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் அவர் உனக்கு யூரோப்பியன்ஸை கிட்ட சேர்க்க மாட்டார். And the other, my interest is strangely stirred. The other man lives in the interior. Father visited him once and know him to be of a high master. Who's he? He's called the Maharishi. I have not met him, but I know him to be a high master. பரமேஸ்வரர் சொல்கிறாரு, ரமணர்னு ஒருத்தர் இருக்கார், நான் அவரை பார்த்ததில்லை, ஆனால் அவர் உனக்கு கைட் பண்ணுற அளவுக்கு தகுதி உள்ளவர் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு நல்ல புக், சச்சின் சீக்ரெட் இந்தியான்னு நம்ம லைப்ரரியில் கூட இருக்குது. நிறைய புக் இருக்குது நம்ம லைப்ரரியில், யாரும் படிக்கிறதில்ல. அதே மாதிரி கஞ்சங்காடு ராமதாஸ்னு ஒருத்தர் இன் குவெஸ்ட் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார், அருள் நாடிய திரு யாத்திரைன்னு சொல்லி. அவர் எங்கெல்லாம் போனார், எந்த விதமான ஆன்மீக அனுபவங்கள் அவருக்கு வந்துச்சு, எல்லாத்தையும் ஒரு நல்ல புக்கில் எழுதியிருக்காரு. நிறைய கைட் பண்ணுற புக்ஸ் எல்லாம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக. இந்த ஆட்டோபயோகிராஃபியா யோகி இருக்குது, நிறைய நல்ல புக்கெல்லாம் இருக்குது, படிக்கிறது இல்லை ஜனங்க. எம்ப்ரேஸ்ட் பை லைட்டுன்னு ஒரு புக் இருக்குது. நிறைய இந்த புக்கு அந்த புக்குன்னு இல்லை, சுற்றி வளைச்சி வெள்ளைக்காரங்களே நம்ம ஆன்மீகத்தை நம்மளோட நல்லா புரிஞ்சுன்னு இருக்காங்க. ஆல்கமிஸ்ட்னு ஒரு புக் இருக்குது இல்லையா, த கிரேட்டஸ்ட் மிராக்கிள்னு ஒரு புக் இருக்குது. தி மேன் ஹூ லாஸ்ட் இஸ் ஃபெராரின்னு ஒரு புக் இருக்குது. எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லா புக்கும் நான் படித்து முடிச்சுட்டு லைப்ரரி கொடுத்துருப்பேன். ஸ்ரீ சத்யநாராயணம் சிவசங்கரம் செய் நித்ய பாராயணம் மனமே. ஸ்ரீ சத்யநாராயணம் சிவசங்கரம் செய் நித்ய பாராயணம் மனமே. ஸ்ரீ சத்யநாராயணம் சர்வ பாபஹரணம் சகல லோக நிவாரணம் சர்வ பாபஹரணம் சகல சோக நிவாரணம் ஸ்ரீ சத்யநாராயணம். அன்பாலே நீராஞ்சனம் செய்து அடைவாய் நிரோமாஞ்சனம். அன்பாலே நீராஞ்சனம் செய்து அடைவாய் நிரோமாஞ்சனம். அவன்தானே ஜெகத்காரணம் உனக்கும் அருள்வானே பரிபூரணம். இவன்தானே ஜெகத்காரணம் உனக்கும் அருள்வானே பரிபூரணம். ஸ்ரீ சத்யநாராயணம் செய் நித்ய பாராயணம் மனமே. ஸ்ரீ சத்யநாராயணம். जय कैलाशपते शिव शंकर, जय कैलाशपते शिव शंकर, सांब सदा शिव शंभो, चंद्रशेखर रूपा शिव शंभो. शैलेश्वर करुणामय शंकर, शैलेश्वर करुणामय शंकर, लिंगोद्भव कर शिव शंभो, लिंगोद्भव कर शिव शंभो. त्रिशूल जटाधर गंगाधारी, त्रिशूल जटाधर गंगाधारी, आलाहलधर शंभो,
साम्ब सदाशिव शम्भो चन्द्रशेखर रूपा शिव शम्भो जय कैलाशपते शिव शंकर पूर्ण ब्रह्ममणि शिवशंकर पूर्ण ब्रह्ममणि शिवशंकर पूर्ण ब्रह्ममणि शिवशंकर पूर्ण ब्रह्ममणि शिवशंकर पूर्ण ब्रह्ममणि நீரும் நெருப்பும் நிலமும் நீவன் நீரும் நெருப்பும் நிலமும் நீவன் நீலவானமும் நெளிகாற்றும் இவன் நீலவானமும் நெளிகாற்றும் இவன் பாரில் தோன்றிய பல்லுயிரும் இவன் பாரில் தோன்றிய பல்லுயிரும் இவன் படைத்த பின்னும் காக்க நீரில் வந்தான் இவன் படைத்த பின்னும் காக்க நீரில் வந்தான் இவன் பூரண பிரம்மமணி சிவசங்கர் பூரண பிரம்மமணி காரண காரிய காயமெடுத்தவன் காரண காரிய காயமெடுத்தவன் கண்ணுள் மணியேன நம்மை காப்பவன் கண்ணுள் மணியேன நம்மை காப்பவன் தோரணமாய் நம்மை தொடுத்து நகைப்பவன் தோரணமாய் நம்மை தொடுத்து நகைப்பவன் துரிய நிலை தர விரைந்து அழைப்பவன் துரிய நிலை தர விரைந்து அழைப்பவன் பூரண பிரம்மமணி சிவசங்கர் பூரண பிரம்மமணி ஒரு நாள் அது திருநாள் உன்னை பெரும் நாள் என உணர்ந்தேன் இனி வரும் நாள் என் வாழ்நாளின் பெருநாள் என மகிழ்ந்தேனே ஒரு நாள் அது திருநாள் இந்நாள் ஒரு பொன்னாள் அது எந்நாள் என்றிருந்தேனே தன்னால் வந்த உன்னால் இது நன்னாள் என தெளிந்தேனே ஒரு நாள் அது திருநாள் முன்னாள் என் பின்னால் உன் நிழல் துணை வந்ததறிந்தேன் கண்ணாள் அருளும் பெண்ணாள் தந்த கந்தா உனை புரிந்தேனே கந்தா உனை
புரிந்தேனே அந்நாள் உன்னிரு தாளின் சிரமீதணிந்துய்தேனே அந்நாள் உன்னிரு தாளின் சிரமீதணிந்துய்தேனே முன்னாள் பல பிறவி சங்கரா உன்னோடிருந்ததறிந்தேனே ஒரு நாள் அது திருநாள் உன்னை பெரும் நாள் என உணர்ந்தேன் இனி வரும் நாள் என் வாழ்நாளின் பெருநாள் என மகிழ்ந்தேனே ஒரு நாள் அது திருநாள் ஒரு நாள் அது திருநாள் ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே सुरकुलमर्दनाय योगाय योगाधिपतये शान्ताय शान्तरूपिणे शिवाय शिवनन्दनाय षष्टिप्रियाय सर्वज्ञानहृदयाय षण्मुखाय श्रीं श्रीं ह्रीं शम्भुगुहरवियङ्गाळाय कालरूपिणे सुरराजाय सुब्रह्मण्याय नमः ॐ असतो मा सर्गमय तमसो मा ज्योतिर्गमय மிருத்யோமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி 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 குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா